தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் இனியவர்களே, அற்புத குழந்தை இயேசுவின் அன்பு பக்தர்களே, இப்பலியிலே பங்கெடுக்க தடையாக உள்ள நமது குற்றம் குறைகளை எண்ணி பார்த்து இப்பலியில் உருக்கமாக பக்தியாக பங்கெடுக்க இறையர்களை நாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை அன்பு செய்தோருக்கு கட்புலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்திருக்கின்றீர். எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதா நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்திற்கு மேலாகவும் அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்து உமது வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடும் தூயாவியாரோடும் என்றென்றும் இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எசேக்கியேல் உங்களுக்கு ஓர் அடையாளமாய் இருப்பான். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறை திருவசனங்கள் 15 முதல் 24 வரை. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, உன் கண்களுக்கு இன்பம் தருவதை உன்னிடமிருந்து ஒரே நொடியில் எடுத்துவிடப் போகிறேன். ஆனால் நீ புலம்பவோ அளவோ கண்ணீர் சிந்தவோ கூடாது. மெதுவாய் பெருமூச்சு விடு. இறந்தோர்க்காய் புலம்பாதே. உன் தலைப்பாகையை கட்டிக்கொள். காலில் மிதியடியை அணிந்து கொள். உன் வாயை மூடிக்கொள்ளாதே. இலவு கொண்டாடுவோரின் உணவை உண்ணாதே. நான் உங்களிடம் காலையில் உரையாடினேன். மாலையில் என் மனைவி இறந்துவிட்டாள். மறுநாள் காலையில் ஆண்டவர் கட்டளையிட்டதை செய்தேன். அப்போது மக்கள் என்னிடம், நீர் செய்வதன் பொருள் என்னவென்று எங்களுக்கு சொல்ல மாட்டீரோ என்று கேட்டனர். எனவே
நான் அவர்களுக்கு சொன்னது ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. இஸ்ரேல் வீட்டாருக்கு சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: உங்கள் வலிமையின் பெருமையும் கண்களின் இன்பமும் இதயத்தின் விருப்பமும் ஆகிய என் தூயகத்தை நான் தீட்டுப்படுத்துவேன். நீங்கள் விட்டு சென்ற ஆண் மக்களும் பெண் மக்களும் வாளால் மடிவர். நான் செய்தது போல் நீங்களும் செய்வீர்கள். நீங்களும் உங்கள் வாயை மூடிக்கொள்ள மாட்டீர்கள். இலவு கொண்டாடுவோரின் உணவை உண்ணவும் மாட்டீர்கள். தலைப்பாகையை உங்கள் தலையில் வைத்திருப்பீர்கள். கால்களில் மிதியடிகள் இருக்கும். நீங்கள் புலம்பவோ அளவோ மாட்டீர்கள். ஆனால் உங்கள் குற்றப்பழி குறித்து தளர்வுற்று உங்களிடையே புலம்பிக் கொள்வீர்கள். இவ்வாறு எசேக்கியேல் உங்களுக்கு ஓர் அடையாளமாய் இருப்பான். அவன் செய்தது போல் நீங்களும் செய்வீர்கள். இவை நடக்கையில் நானே தலைவராகிய ஆண்டவர் என அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீ உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். நீ உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். உன்னை உருவாக்கிய கடவுளை மறந்துவிட்டாய். தம்மை தரும் தம் மகளிரும் தமக்கு சினமூட்டியதை ஆண்டவர் கண்டு அவர்களை இகழ்ந்து ஒதுக்கினார். நீ உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். நீ உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். அவர் உரைத்தார், எனது முகத்தை அவர்களிடமிருந்து மறைத்துக் கொள்வேன். அவர்களது முடிவு என்னவென்று நான் கவனித்து கொள்வேன். ஏனெனில் அவர்கள் கேடுகட்ட தலைமுறையினர், நேர்மை அறவே அற்ற பிள்ளைகள். நீ உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். நீ உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். இல்லாத தெய்வத்தால் எனக்கு எரிச்சலூட்டினர். அவர்களின் சிறைகளால் எனக்கு சினமூட்டினர். ஒன்றுமில்லாத இனத்தால் அவர்களுக்கு எரிச்சலூட்டுவேன். மதிகெட்ட வேற்றினத்தால் அவர்களுக்கு சினமூட்டுவேன். நீ உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். நீ உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய்.
ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 19 இறை வார்த்தைகள் 16 தொடங்கி 22 முடிய. அக்காலத்தில் செல்வரான இளைஞர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, போதகரே, நிலைவாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நன்மையை பற்றி என்னை ஏன் கேட்கிறீர்? நல்லவர் ஒருவரே. நீர் வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைபிடியும் என்றார். அவர், எவற்றை என்று கேட்டார். இயேசு, கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சான்று சொல்லாதே, தாய் தந்தையை மதித்து நட, மேலும் உன்மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்று கூறினார். அந்த இளைஞர் அவரிடம், இவை அனைத்தையும் நான் கடைபிடித்து வந்துள்ளேன், இன்னும் என்னிடம் குறைபடுவது என்ன என்று கேட்டார். அதற்கு இயேசு, நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர், பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார். அவர் சொன்னதை கேட்ட அந்த இளைஞர் வருத்தத்தோடு சென்று விட்டார். ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசுவில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய கவிராயபுரம் அற்புத குழந்தை இயேசு ஆலயத்திற்கு திருப்பயணிகளாக வந்து ஜெபிக்கக்கூடிய அன்பு இறை மக்களே, மற்றும் மாதா தொலைக்காட்சியின் வழியாக இந்த திருப்பலியில் பங்கெடுத்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க இந்த நாளில் ஜெபிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஒரு முறை ஒரு ஆசிரியர் வகுப்பில் தன்னுடைய மாணவர்களுக்கு தங்களிடம் உள்ளதையெல்லாம் மற்றவர்களிடம் பகிர்ந்து வாழ வேண்டும் என்று ஒரு சில கதைகள் மூலம் சொல்லிவிட்டு, நாம் இந்த பகிர்தலை வெறுமனே கருத்தாக மட்டும் கொள்ளாமல் வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டும் என்று சொன்னாராம். சொல்லிவிட்டு அந்த மாணவர்களிடம் சோதிப்பதற்காக ஒரு மாணவனை எழுப்பி அவனிடம் இவ்வாறு கேட்டாராம், தம்பி, உனக்கு 2 பங்களா இருந்ததென்றால் 2இல் ஒன்றை இல்லாத ஒருவருக்கு கொடுத்து விடுவாயா என்று கேட்கிறார். உடனே அந்த மாணவன் எதுவும் யோசிக்காமல் உடனடியாக சொல்லுகிறான், நிச்சயமாக கொடுத்து விடுவேன் சார், அதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் என்று சொன்னாராம். ஆசிரியருக்கு ஒரே மகிழ்ச்சி. இரண்டாவது இன்னொரு மாணவனை எழுப்பி அவரிடம் கேட்டாராம், தம்பி, உன்னிடம் 2 கார்கள் இருந்தால் நீ 2இல் ஒன்றை கொடுத்து விடுவாயா என்று கேட்கிறார். அவனும் கொடுத்து விடுவேன் என்று சொல்லுகிறார். உடனே அவனிடமே இன்னொன்றை கேட்கிறார், நீ 10,000 வைத்திருந்தால் அதில் 5,000 ரூபாயை ஒரு ஏழைகளுக்கு கொடுத்து விடுவாயா
என்று கேட்கிறார். அவனும் நிச்சயமாக கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அதே மாணவனிடம் இப்பொழுது ஆசிரியர் இந்த கேள்வியை கேட்டாராம். உன்னிடம் 2 சட்டை வைத்திருந்தால் ஒன்றை ஏழைகளுக்கு கொடுப்பாயா என்று கேட்டாராம். உடனே அந்த மாணவன் யோசிக்காமல் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னானாம். ஏன் என்று கேட்டவுடனே அந்த ஆசிரியர் ஆச்சரியப்பட்டாராம். ஏனென்றால் என்னிடம் 2 சட்டை இருக்கிறது, நான் உங்களிடம் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் உடனே கொடுத்து விட வேண்டும் அல்லவா, அதனால்தான் உண்மையை சொன்னேன், கொடுக்க முடியாது என்று. அப்பொழுது ஏன் கார் வைத்திருந்தால், பங்களா வைத்திருந்தால், 10,000 20,000 வைத்திருந்தால் கொடுத்து விடுவேன் என்று சொன்னாயே, அதெல்லாம் இப்போ என்னிடம் இல்லையே, எனவே அதை பற்றி நான் ஏன் இப்பொழுது கவலைப்பட வேண்டும் என்று அவன் சொன்னானாம். இறை இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இது விளையாட்டாக தோன்றினாலும் கூட நாம் பல சமயங்களில் நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் வருகிற பொழுது அதை தடை ஏற்படுத்துவதற்கு பல்வேறு விதமான காரணிகள் இருக்கின்றன. ஒரு சிலருக்கு அப்படிப்பட்ட வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம், அல்லது வாய்ப்புகள் இருந்தாலும் கூட நான் உழைத்து கஷ்டப்பட்டு பாடுபட்டு வந்ததை எந்தவித உழைப்பும் இல்லாமல் யாருக்கு ஏன் கொடுக்க வேண்டும், அப்படி நான் ஏன் செய்ய வேண்டும் என்று தாங்கள் கொடுக்காமல் இருப்பதற்கும் சிலர் அங்கே வாய்ப்புகளை, காரணிகளை சொல்வதை பார்க்கின்றோம். இன்றைய நாளில் நாம் பொதுக்காலம் 20வது வாரத்தில் திங்கட்கிழமை திருவழிபாட்டிற்காக நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகமானது ஏராளமான புனிதர்களை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தது. இந்த உலகம்தான் பெரிது, செல்வம்தான் பெரிது என்று வாழ்ந்து வந்த பலரும் இந்த வார்த்தையை கேட்டுவிட்டு அவற்றையெல்லாம் ஒதுக்கி எறிந்துவிட்டு செல்வத்தை விட இறைவனை நாடுவதுதான் மிக மிக முக்கியமானது என்று உணர்ந்து வாழ்ந்தவர்களாக இருப்பதை பார்க்கின்றோம். ஆனால் எத்தனையோ புனிதர்களை உருவாக காரணமாக இருந்த இந்த நற்செய்தி பகுதி, இந்த நற்செய்தி பகுதியின் கதாநாயகனாக வரக்கூடிய அந்த இளைஞன் உய்த்துணர முடியாதவாறு அவனுக்கு அது தடையாக போய்விட்டதை பார்க்கின்றோம். இயேசுவிடம் ஒரு இளைஞன் வருகிறான். அந்த இளைஞன் நான் நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று இயேசுவிடம் கேள்வி எழுப்புகிறான். அறிவுரையாக கேட்கிறான். அவனுக்கு இயேசு பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய 10 கட்டளைகளில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு சிலவற்றை அங்கே குறிப்பிடுகிறார். களவு செய்யாதே, திருடாதே, மற்றும் கொலை செய்யாதே, இறைவனை அன்பு செய், மற்றதெல்லாம் சொல்லி பார்க்கிறான். சொன்ன உடனே அவன் ஒரு விதத்தில் மமதை மனநிலையோடு, இவ்வளவுதானா, இதையெல்லாம் நான் சிறு வயது முறையை கடைப்பிடித்து வருகிறேனே, இதற்கு மேல் வேறு ஏதாவது இருக்கிறதா என்று அங்கே வினா எழுப்புகின்ற விதத்தில் அங்கே கேள்வி எழுப்புகிறான். உடனடியாக இயேசு அவனை உற்று நோக்கக்கூடியவராக பார்க்கிறார். உன்னிடம் இன்னும் ஒரு குறைவாக இருக்கிறது. அந்த குறைவு என்னவென்றால், உன்னிடம் இருக்கக்கூடியதையெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு என்று அங்கே அவருக்கு கட்டளை இடுவதை பார்க்கின்றோம். அப்படி கட்டளை இட்ட உடனே அவன் வருத்தத்தோடே சென்று கொண்டிருக்கிறான். காரணம் என்னவென்றால், நற்செய்தியாளர் இறுதி பகுதியை இவ்வாறு முடிக்கிறார். காரணம், அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஒருவேளை நான் தொடக்கத்தில் சொன்ன அந்த கதையில் வந்த சிறுவனைப் போல இவனிடம் எதுவும் இல்லாமல் இருந்தால் சந்தோஷமாக ஓடி போயிருப்பான். ஆகா, என்னிடம் வீட்டில் இருக்கிறது ஒரு 500 ரூபா தான், அதில் ஏதாவது கொடுத்து விட்டு போகலாம் என்று. ஆனால் ஏராளமாக சொத்து இருந்ததை அவனால் பகிர்ந்து கொடுக்க மனம் இல்லாதவராக இருப்பதை பார்க்கிறோம். வெறுமனே சட்டங்களை மட்டுமே கடைப்பிடிப்பதால் ஒருவருக்கு முழுமையான வாழ்வு வந்துவிடாது என்பதற்கு இந்த நற்செய்தி பகுதியானது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு உதாரணமாக அமைவதை பார்க்கின்றோம். இயேசுவை அவ்வளவு ஈஸியாக யாரும் மடக்கிவிடலாம் என்ற எண்ணத்தோடு வந்தவன்தான் இந்த இளைஞன். காரணம், தான் எல்லாவற்றையும் கடைப்பிடித்து வருகிறேன், இனிமேல் எனக்கு முன்னேறுவதற்கு எதுவுமே இல்லை என்ற ஒரு எண்ணத்தோடு வரக்கூடியவன் வெறுமனே எழுதப்பட்ட அந்த சட்டங்களை மட்டுமே ஒருவன் கடைப்பிடிப்பதால், அல்லது தன்னுடைய வாழ்க்கையை எந்த விதத்திலும் மாற்றாமல் வெறுமனே வெற்றி சடங்கு ஆச்சாரங்களை
அவன் கடைப்பிடிப்பதன் வாயிலாக முழுமையான வாழ்வு வந்துவிடாது. மாறாக அவன் தன்னுடைய வாழ்வை பாதிக்கக்கூடிய அளவுக்கு அவன் இந்த உலகின் மீது அக்கறை கொண்டவராக வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறார். பகிர்தல் என்பது அடுத்தவர் மீது காட்டக்கூடிய அக்கறை என்பதை பார்க்கிறோம். ஷேரிங் இஸ் கேரிங் என்று குறிப்பிடுவார்கள். இந்த மனிதனுக்கு தன்னை பற்றி, தன்னுடைய நிலைமையை பற்றி, தன்னை வளமாக மாற்றிக்கொள்வதற்கு எடுத்த அந்த முயற்சிகளில் ஒரு துளி அளவும் கூட அடுத்தவரை பற்றி அக்கறைப்படாத ஒரு நிலையில் வாழ்ந்ததை பார்க்கிறோம். நான் திருச்சி பவுல் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிற பொழுது அங்கே எங்களுக்கு இறையியல் வகுப்பெடுத்த ஒரு பேராசிரியர், அதன் பிறகு அவர் ஆயராக மாறிவிட்டார். அவர் எங்களுக்கு அந்த வகுப்பில் சொல்வதுண்டு, நீங்கள் உங்களிடம் இருப்பதை அடுத்தவர்களுக்கு பகிர்வதற்கான காரண காரியங்களை தேடினீர்கள் என்றால் ஒருபோதும் உங்களால் பகிர முடியாது. அதைவிட உங்களுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகும், உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகும் தான் நான் எதையாவது யாருக்காவது கொடுப்பேன், நல்ல காரியத்திற்காக கொடுப்பேன் என்று நீங்கள் முடிவெடுத்து விட்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் இதுபோல ஒரு நாள் வரவே போவதில்லை என்று ஆணித்தரமாக அடித்து சொன்னார். உடனே கேள்வி எழுப்பினேன், அது எப்படி ஃபாதர், அதெல்லாம் வாழ்க்கை வருமே, அதுக்காக ஒன்றுமே இல்லா இருக்கக்கூடிய ஏழை உடனே அவனே இருக்கிறத பூரா கொடுக்கணுமா என்று சொன்னார். உடனே அவர் சொன்னதுதான், உங்களுடைய நியாயமான தேவைகள் எல்லாம் நிறைவேறிவிடலாம், ஆனால் உங்களுடைய ஆசைகள் ஒருபோதும் நிறைவேறாது. மனிதருடைய ஆசைகள் எப்பொழுது நிறைவேறும் என்று சொல்கிறார்கள், முடிவுக்கு வரும்ன்றார், இறந்து 3 மணி நேரம் கழித்து தான் அவருடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும், அதை அடங்கிவிடும் என்று குறிப்பிடுகிறார். எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற பொழுது நாம் நம்மிடம் இருப்பதை பகிர்வதற்கான காரணிகளை யோசிக்கிற பொழுது 2 காரணம் இருந்தால் போதும். ஒன்று, நம்மிடம் இருக்கிறது, இன்னொருவரிடம் இல்லை. நம்மிடம் இருக்கிறது, இன்னொருவரிடம் இல்லை. இதை தவிர வேறு காரணிகளை எண்ணி யோசிக்கக்கூடியவர்களாக நாம் இருந்தோம் என்றால் நிச்சயமாக அந்த இளைஞனைப் போல கடவுளிடம் அருகில் வருவதற்கு பதிலாக நம்மை தூரமாக போய்விடும். இதற்கு காரணம் என்னவென்றால், அளவுக்கு அதிகமாக செல்வம் சேர்த்து வைத்திருப்பவர்களுடைய எண்ணத்தில் உதிப்பது எல்லாம் என்னவென்றால், என்னிடம் இருக்கக்கூடிய பணமும் செல்வமும் எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்து விட முடியும், நான் திருப்தியாக இருந்து விட முடியும் என்று எண்ணுகிறார்கள். சில சமயங்களில் அவர்களுக்கு அடுத்தவர் தேவையில்லை, உறவினர்கள் தேவையில்லை, சொந்த பந்தம் தேவையில்லை, ஏன் சிலருக்கு கடவுள் கூட தேவையில்லை என்று வாழக்கூடிய மக்களாக இருப்பதை பார்க்கின்றோம். ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இறைவன் தரக்கூடிய செய்தி என்னவென்றால், உன்னிடம் இருக்கக்கூடிய பணம் செல்வம் உனக்கு முழுமையான வாழ்க்கையை தந்து விடாது. ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவை இழந்து விட்டால் அவனுக்கு வரக்கூடிய பயன் என்று நாம் இறை வார்த்தையில் வாசிக்கின்றோம். நபிகள் நாயகம் அவர்கள் இவ்வாறு குறிப்பிடுகிறார்கள், வருமானத்தின் ஒரு பகுதியை முடியாதவர்களுக்கு நீங்கள் வாரி வழங்குங்கள் என்று குறிப்பிடுகின்றார். அதே போல இன்னொருவர் குறிப்பிடுகின்றார், நாம் மற்றவரிடமிருந்து பெறுவதை வைத்து நாம் வாழ்க்கையை வாழ்கிறோம், ஆனால் மற்றவர்களுக்கு கொடுப்பதன் வழியாகத்தான் வாழ்வை நிறைவாக வாழ்கிறோம் என்று குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நாமும் நம்முடைய வாழ்வில் மற்றவர்களுக்கு பகிர்ந்து வாழ வேண்டும் என்ற அழைப்பு விடுக்கக்கூடிய இந்த நற்செய்தி வாசகத்தை நாம் சற்றே ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். இன்றைய நாளினுடைய முதல் வாசகம் நமக்கு வேறொரு அழகான ஒரு செய்தியினை குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய நாளினுடைய வாசகம், அந்த எசேக்கியேல் இறைவாக்கினருடைய வாழ்வில் நடந்த நிகழ்வை அப்படியே இறைவாக்காக அந்த மக்களுக்கு சுட்டி காட்டுகிறார். இந்த எசேக்கியேல் இறைவாக்கினருடைய இறைவாக்கை அன்றைக்கு அவருடைய காலத்தில் வாழ்ந்த மக்கள் உடனடியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே கடவுள் பல செய்திகளை சொல்லி அனுப்புகிறார். இன்று நாம் வாசிக்க கேட்ட அந்த பகுதியிலிருந்து அந்த இறைவாக்கினருடைய வாழ்வில் நடக்கக்கூடிய செய்தியையே அப்படியே சொல்லுகிறார். அவருடைய
இதை சொல்லுகிறார். அவருடைய மனைவி இறக்கப் போகிறார். இறந்த வீட்டில் நாம் எல்லாம் என்ன செய்வோம் தெரியும். நம்ம பிடிக்கிறோமோ பிடிக்கலையோ கண்ணீர் விட்டு அழுவதை பார்க்கிறோம். இறைவாக்கினருடைய மனைவி இறக்கப் போகிறார். மனைவி இறந்தவுடனே கடவுள் சொல்லுகிறார், மனைவி இறப்பார், நீ அழக்கூடாது, மாரடிக்கக்கூடாது, உன்னுடைய தலையை முக்காடு போடக்கூடாது, தலையை கம்பீரமாக வைத்து கொள்ள வேண்டும், செருப்பணிந்திருக்க வேண்டும் என்றெல்லாம் அங்கே சொல்லி, எதெல்லாம் நாம் வழக்கமாக ஒரு துக்க வீட்டில் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமோ அதையெல்லாம் செய்யக்கூடாது என்று இறைவன் கட்டளையிடுகிறார். அதையே இவர் செய்கிறார். எனவே ஒரு வாழ்க்கை பாடமாக அமைகிறது. இந்த இறைவாக்கினருடைய வாழ்க்கை பாடத்தை எடுத்துக்கொண்டு அதை அப்படியே இஸ்ரேல் மக்கள் அனுபவிக்கக்கூடிய துன்பத்தோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எருசலேம் அழிக்கப்படும், நீங்கள் துன்பத்தோடும் துயரத்தோடும் இருப்பீர்கள், ஆனால் அந்த துன்பத்தோடும் துயரத்தோடும் உங்களுக்கு அழுவதற்கு கூட சரியான நேரம் இருக்காது என்ற ஒரு நிலையில் இருக்கின்றார்கள். ஆனால் அப்படியே துன்பமான சூழ்நிலை இருந்தாலும் கூட கடவுள் உங்களுடைய கண்ணீரையும் கவலையும் அப்படியே விட்டுவிடப் போவதில்லை என்பதை உணர்ந்து செயல்பட அழைப்பு விடுப்பதை பார்க்கின்றோம். ஒரு இறைவாக்கினருடைய வாழ்வு அவருக்கு மட்டுமல்ல, அவர் யாருக்கு செய்தியாக சொல்கிறாரோ அவர்களுக்கும் ஒரு வாழ்க்கை பாடமாக அமைவதை பார்க்கின்றோம். இதோ இந்த சிறிய ஊரில் வானலாவ இவ்வளவு அற்புதமான இந்த கோவிலை கட்டி இறைமக்களினுடைய ஆசீராக விளங்கக்கூடிய இந்த ஆலயம் வரக்கூடிய மக்களினுடைய அனைத்து தேவைகளையும், குறிப்பாக ஆன்மீக பொருளாதார தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அருளின் தலமாக, திருத்தலமாக உயர்ந்திருக்கக்கூடிய இது எல்லா வரங்களையும் நலன்களையும் கொடுக்க வேண்டும் என்று ஒருவர் மற்றவருக்காக ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாரார். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், அடிவோடு வாயாண்டவரே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், அடிவோடு ஏற்பாய் ஆண்டவனே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. உன்னான வாழ்வை உடமீட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். உன்னான வாழ்வை உடமீட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். புதிரான வாழ்வே எதிரானதானே, புதிரான வாழ்வே எதிரானதானே, முடிவாக செய்வார் ஆண்டவனே, உம் அருளோடு அணைப்பார் மாபரனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பார் ஆண்டவனே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பார் ஆண்டவனே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்த இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிகு மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றையே உமக்கு ஒப்புக் கொடுத்து
உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பார். ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து மகிழ்வுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து இறைவனுக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அவர் கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி
வாழ்த்துரைத்து தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவினுடைய இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவினுடைய உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை ஆயர் பிரான்சிஸ், எங்கள் தல திரு அவையின் ஆயர் அந்தோணி பாப்புசாமி, எல்லா திருநிலையினர் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் வாழ்ந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவரோடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் அனைவருடைய பாவங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி முற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி குறித்தான். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்கக்கூடியவர். இந்த செம்மறியினுடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தேடும் அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம், கோடி நன்மை கூடும், புவி வாடும் நிலைகள் மாறும், வாடும் நிலைகள் மாறும். இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போகும். இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போகும். தேடும் அன்பு தெய்வம்
வார்த்தையாகி நின்ற இறைவன், இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன். பாரில் எங்கும் புது பார்வை தந்து அந்த பாதையில் அழைத்த அறிஞன். பாரில் எங்கும் புது பார்வை தந்து அந்த பாதையில் அழைத்த அறிஞன். காலம் கடந்த கலைஞன் என் தலைவன். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போகும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போகும். தெய்வம் அன்பு தெய்வம். அடிமை அமைப்பு இங்கு ஒழிய, எங்கும் மனித மாண்பு நிறைய. அடிமை அமைப்பு இங்கு ஒழிய, எங்கும் மனித மாண்பு நிறைய. புரட்சி குரல் கொடுத்து புதிய வழி வகுத்து புதுமை செய்த பெரும் புனிதன். புரட்சி குரல் கொடுத்து புதிய வழி வகுத்து புதுமை செய்த பெரும் புனிதன். வாழ்வை கடந்த இறைவன் என் தலைவன். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போகும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போகும். தெய்வம் அன்பு தெய்வம். உறவு பாலம் நின்று வளர, இங்கு இறைவன் அரசு மலர. உறவு பாலம் நின்று வளர, இங்கு இறைவன் அரசு மலர. உதயமாகி வந்து இதயம் யாவும் தந்து உலகம் வாழ வைத்த இறைவன். உதயமாகி வந்து இதயம் யாவும் தந்து உலகம் வாழ வைத்த இறைவன். ஞானம் கடந்த கலைஞன் என் தலைவன். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போகும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போகும். தெய்வம் அன்பு தெய்வம். என்னை தேடி வந்த நேரம் கோடி நன்மை கூடும். புவி வாடும் நிலைகள் மாறும். வாடும் நிலைகள் மாறும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போகும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போகும். தெய்வம் அன்பு தெய்வம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவருள் அடையாளங்களினால் கிறிஸ்துவின் மீது ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். 啊。
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்வோம், வாழ்வின் பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. அழகின் தலை மிதித்தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனைய மக்களித்தாயே. அழகின் முழுமையை தாயே, அழகையின் தலை மிதித்தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனைய மக்களித்தாயே. இருளே